தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய நாமத்தினாலே உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ ஹாப்பி இன்டர்நேஷ்னல் ஒர்க்கர்ஸ் டே. கடந்த 4 மாதங்கள் கண்ணிமை போல கர்த்தர் நம்மை பாதுகாத்து இந்த 5வது மாதத்திற்கு நம்மை கொண்டு வந்திருக்கிறார். வேதத்திலிருந்து ஒரு ஆசீர்வாதமான வாக்குத்தத்தத்தை நாம் வாசிக்க கேட்போமா? சங்கீதங்களின் புஸ்தகம் 115:14 வசனம். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார். இது ஒரு சாதாரணமான வாக்குத்தத்தம் அல்ல, நம்முடைய வாழ்க்கைக்கான ஒரு தீர்க்க தரிசன வாக்குத்தத்தம் இது. கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற பொழுது அவர்களுடைய சமாதான எல்லைகள் விரிவாகும், அவர்களுடைய ஆசீர்வாத எல்லைகள் விரிவாகும். பொருளாதார ரீதியிலே கர்த்தருடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாத எல்லைகள் விரிவாகும். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் எவ்வளவோ சிரமப்படுகிறேன், ஆனால் இந்த சூழ்நிலையிலிருந்து மீண்டு வர என்னால் முடியவில்லை என்று சொல்லுகிறீர்களா? விசுவாசத்தோடு இந்த கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்கள், அறிக்கை பண்ணுங்கள். உங்கள் வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு சேருகிறது என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. கட்டாயம் நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த மே 1ஆம் தேதியில் என்னோடு சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறேன் அன்பு தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய மனதிற்கு இவர்கள் மேலே இறங்கி வருவதாக. தகப்பனே, கடந்த 4 மாதங்கள் கண்ணிமை போல பாதுகாத்து வந்தீரே, இந்த 5வது மாதத்தில் இவர்களை ஆசீர்வதியும், இவர்கள் தேவைகளை சந்தியும். ஆண்டவரே, சங்கீதம் 115:14 படி இவர்களை விருத்தி அடைய செய்யும். வாழ்க்கையில் சமாதானம், குடும்பத்தில் ஆசீர்வாதம், சரீரத்தில் சுகத்தை கட்டளையிட்டு எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக உமக்காக சாட்சியாக உம்முடைய பிள்ளைகளை உயர்த்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.